டாக்டர் நான் அவரை பார்க்கலாங்களா? இன்னும் 10 நிமிஷத்துல கான்சியஸ் வந்துரும், அப்புறம் பார்க்கலாம். அனாவசியமா யாரும் உள்ள விடாத, பி கேர்ஃபுல். நம்ம தோஸ்துகள் எங்கடா? எல்லாரும் சீனிவாசனை பார்க்க மரத்தடியில காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப எவனை பார்க்க வேண்டாம். 50 ரூபா எல்லாரையும் தள்ளிக்கிட்டு போய் காபி சாப்பிட்டு. ஏண்டா? கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் கண்ணு முன்னாடி 2 ஃபிகர் தான் தெரியணும். ஒண்ணு அவன் பொண்டாட்டி, பக்கத்துல நான். என்னடா ஒய்ஃப் தனியா இருப்பாங்களே நினைச்சு ஃபீல் பண்றியா? நான் ஒருத்தர் இருக்கல, நான் பாத்துக்க மாட்டேன். இவ்வளவு தூரம் பழகிட்டு தான் உங்ககிட்ட போடா. அவன் ரொம்ப டயர்டா இருப்பான் போல இருக்கு. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க, நம்ம போ. வாங்க போலாம். வாங்க. இந்த கம்பெனி கிட்ட தானே வண்டியை வர சொன்னாங்க, இன்னும் ஆளை காணமே. ஏன்பா இந்த வண்டி? கிட்ட டிராவல்ஸ் வண்டிங்க. நீங்க? நான் தான் விஐபி. 4 பக்கம் கூலிங் கிளாஸ், பின்னாடி கரெக்டா. நான் தான் கேட்டேன். நான் தான். அதுக்கு தானே? அதுக்கு தானே என்ன? அதான் சார், தள்ளிக்கிட்டு போறதுக்கு தானே. யோ, லிஃப்ட் கொடுக்கறதுக்கியா? ரெண்டுமே ஒண்ணுதான் சார். எப்ப பார்ட்டி 4 பக்கம் கூலிங் கிளாஸ், பின்னாடி கர்ட்டனோட வண்டி கேக்குதோ அப்பவே நான் என் சொந்த செலவுல மல்லிகைப்பூ ஊதுபத்தியோட வண்டியை கமகமன்னு கொண்டாந்துருவேன் சார். சார் போகும்போது என்ன கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிச்சுட்டு போக சார். சரி, கிளம்பு. எங்க போன? அங்க ஒரு பொண்ணு லிஃப்ட் கட்டு நிக்குதா? அது பக்கத்துல போய் வண்டியை நிறுத்து. அது வண்டியில ஏறும், டபக்குன்னு தள்ளின்னு சொல்லு. சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார். அட்வான்ஸ் வேற அழுது தொலைச்சிடா பாவீங்களா. சீக்கிரம் கிளம்பியா? சார் போயிட போறேன். கொஞ்சம் இறங்கி தள்ளுங்க சார். ட்ரெஸ் வேற வாடகை எடுத்த வேற இடம் சார், லிஃப்ட் சார், கொடுக்க போறேன். கொஞ்சம் இறங்கி தள்ளுங்க சார். சீக்கிரமா தள்ளுங்க சார், அந்த பொண்ணு போயிட போகுது. சார், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமா ஏறி குத்துங்க. தேங்க்யூ. வா இறங்கி வா. என்ன சமாச்சாரம்? வா. எப்படி கவனிக்கணும்னு சொன்ன? கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிக்க. ஐயோ, ஐயோ, அம்மா, அம்மா, ஐயோ, ஐயோ. பாத்து 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 உடைச்சிடாத. சிங்கப்பூர்ல இருந்து நண்பனுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி கொண்டு போய் வை. ஒண்ணுமில்ல நண்பா, 2 in 1 உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். டேப் கேட்கலாம், வீடியோ எல்லாம் பார்க்கலாம். உடம்பு இருக்குன்னா உடம்பு, மனசுக்கு ஒரு நிம்மதி வேணும் இல்லையா? எங்க கரெக்ட் தானே? அது அங்கேயே ஒரு ரிலீஃப் வேண்டாமா? அப்ப நான் வரட்டுமா நண்பா? நான் வரேங்க. இத பாருங்க, பெயின் எடுத்த ஒரு மாத்திரை கொடுங்க. அதிகமா மாத்திரை கொடுத்தீங்கன்னா ஆபத்து, பி கேர்ஃபுல். நீங்க போங்க, நான் போய் மத்த மருந்துகளை வாங்கிட்டு வரேன். சரி வாங்க. அவருக்கு பெயின் அதிகமா இருந்தா இதுல இருந்து ஒரு மாத்திரை டாக்டர் கொடுக்க சொன்னாரு. அதிகமா சாப்பிட்டா ஆபத்துமா? அப்ப நான் இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நீங்க இவரை பாத்துக்குவீங்கல்ல? வாங்க சார். என்னங்க, டிவி போடட்டுமா? டிவி போடட்டுமான்னு கேட்டேன். என்ன விசேஷம்னு சொல்லவே இல்லையே சார். அது நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் ஒண்ணுக்கு பிறந்த நாள். அப்படியே? என்னடா ஒய்ஃப் தனியா இருப்பாங்களே நினைச்சு ஃபீல் பண்றியா? நான் ஒருத்தர் இருக்கல, நான் பாத்துக்க மாட்டேன். இவ்வளவு தூரம் பழகிட்டு தான் உங்ககிட்ட போடா. அவருக்கு பெயின் அதிகமா இருந்தா இதுல இருந்து ஒரு மாத்திரை டாக்டர் கொடுக்க சொன்னாரு. அதிகமா சாப்பிட்டா ஆபத்துமா?
சார் இவனை விட்டுடுங்க சார். கொண்டாடி விட்டுதான் சும்மா விடுறா. அட பாவி, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான்னு ஆத்திரப்படாதான்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், கேட்டியா? இப்ப அவன் ஒரு தப்பும் பண்ணாம நிரபராதியும் தெரிஞ்சு போச்சு. அனாவசியமா அவன் மேல சந்தேகப்பட்டு கொள்ளாத ஆயிட்டியடா. யோசிக்கிற பத்தி இருந்தா இவன் உள்ள போறான். அவங்க 2 பேரையும் கையும் களவுமா பிடிக்கிற வரைக்கும் நாம பொறுமையா தான் இருக்கணும். அந்த பில்ல மேனேஜ்மெண்ட் செட்டில் பண்ணிட்டாங்க. சிஸ்டர், யூ கேன் டிஸ்சார்ஜிங். ஓகே டாக்டர். அப்படியே அப்படியே மெதுவா போடுங்க. மெதுவாமா, மெதுவா. மேற்கொண்டு என்ன செய்யறதா உத்தேசம்? இப்ப இருக்க நிலைமையில சீனிவாசன் கிராமத்துக்கு அழைச்சிட்டு போறதுதான் நல்லது. என்னது, கிராமத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? பின்ன என்னம்மா, 10 நாள் தான் ஆயிருக்கு. இதுல ஆயிரக்கணக்கில் பில்லு வந்திருக்கு. ஏதோ கம்பெனி ஏத்துக்கவே சமாளிச்சோம். நம்மால இந்த செலவுகளை சமாளிக்க முடியுமாமா? என்னங்க இது, இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இந்த நேரத்துல போய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போனோங்கிறீங்களே. என்னம்மா பண்றது, ஏதோ இருக்கிற டாக்டரை வச்சு பாத்துக்க வேண்டியதுதான். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் கிராமத்துக்கு வரதா இல்ல. இன்னைக்கு இவ்வளவு பிடிவாதமா கிராமத்துக்கு கிளம்ப மாட்டேன்னு சொல்றா. ஒருவேளை லட்சுமிகாந்தனை பார்க்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சு கிளம்ப மறுக்கிறாளா? என்னடா நாங்க பேசிட்டே இருக்கோம், எதுவுமே சொல்லாம இருக்க? நான் சொல்றதுதான் அவரும் சொல்லுவாரு. பொண்டாட்டிங்க முடிவெடுத்து புருஷங்க தலையாட்டுற குடும்பம் இல்ல எங்க குடும்பம். வாங்க அவன் கிராமத்துக்கு போலாம். சரிப்பா, வண்டிக்கு ஏற்பாடு பண்றேன். திருச்சி ஹைவேல 220வது கிலோமீட்டர்ல ஆட்டோமேட்டிக்கா வண்டி பிரேக் டவுன் ஆகும். ஆதரவு தேடி அவங்க அலைஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா ஐயா அங்க ஆஜராவார். ஓகே ஓகே சார். கௌரிக்கு என்ன பாருங்க. ஏன்பா, ஏன் வண்டி நிறுத்திட்டா? வண்டி ஸ்டார்ட் ஆகல சார், கொஞ்சம் பேக் எடுத்துறங்க. ஒண்ணு இல்லைங்க, வண்டி ஏதோ நின்னு போச்சு. என்னையா, என்ன நேரம் என்னதுப்பா? சார், டெல்கோ கப்பு கிராக் ஆயிடுச்சு, மெக்கானிக்க தான் கூட்டு வரணும். மாமா, இந்த வரமா. என்னம்மா? என்ன மாமா? வண்டி நகராதான், மெக்கானிக் வரணும்னு சொல்றாம்மா. இப்ப எப்படி மாமா போறது? பாக்குறேம்மா. அது ஒரு வண்டி வருதே. லிஃப்ட் கொடுப்பீங்களா? தம்பி, நீங்களா? என்ன சார் இந்த நேரத்துல? சீனு ஊருக்கு கூட்டிட்டு போகணும், வண்டி பிரேக் டவுன் ஆயிட்டுதுப்பா. அப்படியா? சீனுவ கிராமத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? யோ, யாரையா நீ? பேஷண்ட் கூட்டிட்டு போறீல, நல்ல வண்டியா கொண்டு வரதுல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் டிராப் பண்றேன். Thank you. மெதுவா. மெதுவா. பாத்து வாங்க தம்பி. வந்தாச்சுமா, வந்தாச்சு, வீடு வந்து. பாத்து சார், பாத்து. மெதுவா படுக்க வைங்க. மெல்ல மெல்ல. ஒண்ணு அது ரொம்ப தூரம் கார்ல டிராவல் பண்ணோமா, அதனால தான் அப்படி இருக்கேன். என்னங்க, காம்போஸ் இருந்தா கொடுங்க, நிம்மதியா தூங்குவா. சரிங்க. காமாட்சி, சூடா ஏதாவது குடிக்கிறதுக்கு உண்டா? சரிங்க. என்னங்க, வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? கொஞ்சம் பொறுத்துக்குங்க, குடிக்க ஏதாவது சூடா கொண்டாட்டுமா? வாங்க தம்பி, உட்காருங்க. இல்ல சார், நான் புறப்படுறேன். என்ன உடனே புறப்படுறேன்னு சொல்றீங்க? ராத்திரி தங்கிட்டு காலையில போலாம்ல? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால தான் சொல்றேன். அம்மா, தம்பி புறப்படுறேன்னு சொல்லுது. என்னங்க இது, சாயந்தரத்துல இருந்து டிரைவ் பண்ணிருக்கீங்க, இப்ப மணி 2ஆவது. இந்த நேரத்துல கார் ஓட்டிட்டு போனா டயர்ட் ஆக மாட்டீங்க? நோ, நைட் பூரா வண்டி ஓட்டி எனக்கு பழக்கம் இருக்குங்க. ஜெனரலா நான் டயர்ட் ஆகிறதே இல்ல. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. என்னங்க பெருசா உதவி, நான் என் கடமை தானே செஞ்சேன். பாருங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா நான் ஒரு திருக்கிறேங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. வரேங்க சார். அம்மா. காமாட்சி, தம்பி புறப்படுதே. போயிட்டு வரமா? போயிட்டு வாங்க தம்பி. வாங்க தம்பி. பரவாயில்ல சார், நீங்க இருங்க. இந்தாங்க, சூடா அறுத்துக்குள்ள சாப்பிடுங்க. லட்சுமி அண்ணா போயிட்டானா? அவர் அப்பவே போயிட்டாரே. ஏ, ஒண்ணு இல்ல, சூடு ஆறிடும், சாப்பிடுங்க. வச்சுட்டு போ. என்னங்க அது, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததுல இருந்து என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல. இவ வீட்டுக்கு வந்த 3 மாசத்திலேயே நாம முடமாயிட்டோமே என்ன
என் மேல கோவம் இல்ல. ஏன் இப்படி உயிரை வாங்குற? என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. அத்தை, கொஞ்சம் சுடு தண்ணி வேணும். என்னங்க நீங்க இன்னும் போல? அது வந்து அவரு நாம அவளை சொல்லி கேட்காம தம்பி புறப்பட்டார்ல, ஆண்டவனா பார்த்து கார்ல பெட்ரோல் எல்லாம் பண்ணிட்டார். சீனு தூங்கிட்டானே? இப்பதான் படுத்திருக்கேன். அப்படியா? நண்பா 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 தூங்கிட்டியா? தூங்கலா புருவ ஆடணுமே. தூங்குறான் தூங்குறான். தூங்குமா தூங்கு. கௌரி இங்க வா, இத கொண்டு போ. தூங்கிட்டான். நேரமாவது, நீங்களும் படுத்துங்க. காமாட்சி, தம்பிக்கு படிக்கலாம் போட்டில்ல? போட்டேன். வாங்க. இவன் என்னமோ திட்டம் போட்டு தாங்க தங்குறான். நம்ம இன்னைக்கு தூங்கவே கூடாது. கௌரி, இது வந்துட்டு மாமா. என்ன தம்பி காலையில எழுந்து எங்க போயிட்டீங்க? காருக்கு பெட்ரோல் பிடிக்க போனேன். இந்த ஊர் அம்மன் கோயில் ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. அதான் அப்படியே அங்க மாமா கூப்பிட்டீங்களா? காபி கொண்டாந்து கொடுமா. அடடே, நீங்க என்ன சார், அவங்கதான் தண்ணி டவல் காஃபின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்களே. ஐயோ, இது உங்களுக்காக கொண்டு வரலங்க, அவருக்காக கொண்டு போனேன். அவர் தூங்கிட்டு இருக்காரு. இருங்க, வேற காபி கொண்டு வரேன். பரவாயில்லைங்க, நண்பனுக்கு தானே. நான் சாப்பிடுறதுல தப்பே இல்லை, கொடுங்க. என்னங்க, நண்பனுக்காக விசேஷ பூஜை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், வச்சுடுங்க. தேங்க்ஸ்ங்க. என்னமோ தம்பி, நீங்க நம்ம குடும்பத்தோட ஒன்றி போயிட்டீங்க. இந்த ஒரு வார்த்தை போதுங்க, மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. வரங்க. அடிக்கடி வந்து போங்க. என்னங்க என்னங்க, இந்தாங்க பிரசாதம். அம்மன் கோயில். இருங்க, காஃபி கொண்டு வரேன். கொஞ்சம் லிஃப்ட் கிடைக்குமா? எங்க போகணும்? அடையார் போகணும். ப்ளீஸ் கெட் இன். தேங்க்யூ. மேடம், என்ன ஷாம் யூஸ் பண்றீங்க? யாரது? மிஸ்டர் நவநீத கிருஷ்ணனோட மனைவி நீங்க தானே? ஆமா, என்ன வேணும்?
மிஸ்டர் நவநீத கிருஷ்ணன் இருக்காரே இருந்தாரே ஓ வாங்க சார் வாங்க வாங்க சார் ரொம்ப பயப்படுறாரு போல இருக்கு. வெக்கப்படுறாரு. வெக்கப்படுற அளவுக்கு அவர் என்ன அப்படிப்பட்ட தப்பு பண்ணிட்டாரு? அம்மா நீங்களே நியாயத்தை சொல்லுங்கம்மா. பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு பரிதாபப்பட்டு கார்ல லிப்ட் கொடுத்திருக்காரு. அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக முந்திரி தோப்புக்கு அழைச்சிட்டு போனாரு. எதுக்கு? முந்திரி தோப்பு ஒரு தனிமையான இடமாச்சே. அங்க போய் ஓடி ஓடி துரத்தி கட்டி புடிச்சு புருஷம் பொஞ்சாதி விளையாட்டு விளையாட ஐயா முயற்சி பண்ணிருக்காரு. என்னங்க இது? ஒரு பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்காரு. இந்த பொண்ணை கைவிட்டாதானே தப்பு. சார் தான் இந்த பொண்ணுக்கு வாழ்வு தரேன்னு சொல்லிட்டாரே. அம்மா அக்கா கால விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வலது கால எடுத்து வச்சு உள்ள போமா. என்னங்க இதெல்லாம்? அம்மா சாரை இதே மாதிரி விட்டு வச்சீங்கன்னா அவர் லைனா அழைச்சிட்டு வந்துகிட்டே இருப்பாரு. நீங்க ஆசீர்வாதம் பண்ணி உள்ள அனுப்பிச்சுட்டே இருக்கலாம். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இவங்க போய் சொல்றாங்கடி. அந்த பொண்ணை கூட்டி போறது உண்மை. ஆனா அவளை நான் கெடுக்கவே இல்லை. உங்க மொழியை உண்மை ஒத்துக்காரு பாத்தீங்களா? சார் மட்டும் வரலன்னா என்ன இந்த பாவிக்கு எடுத்துருப்போம். கவனிக்கிறது அவங்களுக்கு ரோஷம் இருக்குங்க. ரோஷம் இருக்குங்கிற இத கொண்டு போங்க. ஏய்யா குத்துக்கல்லாட்டம் நான் ஒருத்தி வீட்டுல இருக்கேன். நீ பாட்டு ஊரை மெஞ்சுக்கிட்டாயா இருக்கீங்களே.